ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சிவம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உங்கள் எண்ணமே உங்கள் வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாலுமே நம்ம எப்படி யோசிச்சுன்னு இருக்கிறோமோ அதேமாரி தான் நம்ம வாழ்க்கை நம்ம கூட இருக்குது. நம்மளுக்கு அதுமாரி வாழ்க்கை தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால நம்மளோட எண்ணங்களை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும். அதை எப்படி நல்லபடியாக வச்சுக்க முடியும்? ஈர்ப்பு விதி மூலமாக. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக நிறையா லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோஸ் வரும். உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்டு இந்த சேனலில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை நல்லபடியாக கற்றுக்கலாம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி யோசிச்சுன்னு இருக்கிறோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி வேணாலும் யோசிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில். அதுமாரிலாம் யோசிக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, அதுமாரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதேமாரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம நல்லதாகவே யோசிச்சுன்னு தான் நம்ம வாழ்க்கையில் நிறையா நல்லது வரும். கெட்டதாகவே யோசிச்சுன்னு தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கெட்டது வரும். ஆனால் என்ன அப்படி யோசிச்சா அப்படி என்ன நடந்துடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க. நிச்சயமாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதுமாரி நம்ம வாழ்க்கை அமையும். இது உண்மை. நீங்கள் இது மறுத்தாலும் சரி, ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்கலனாலும் சரி, இது உண்மை. நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதிகமாக அது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வரும். அதை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற சக்தியும் உண்மையும் உங்களுக்கு புரியும். அதனால தான் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகின்னு இருக்கிறாங்க. நீங்களும் அதுமாரி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா ஈர்ப்பு விதியை கம்ப்ளீட்டாக சரியாக புரிஞ்சுக்கணும். இது ரொம்பவே சிம்பிள். ஈர்ப்பு விதின்றது நம்ம நல்லதாக நினச்சா நல்லது நம்ம வாழ்க்கையில் நடக்கும், கெட்டதாக நினச்சா கெட்டது நடக்கும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட எண்ணங்களில் நீங்கள் நல்ல எண்ணங்களில் கொண்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்க. நல்ல செய்தியை படிங்க, நல்ல வீடியோவை பாருங்கள். எப்பயுமே செல்ஃப் டாக் பண்ணுங்கள். நல்லதாகவே செல்ஃப் டாக் பண்ணுங்கள். நெகட்டிவாக யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக யோசிங்க. எல்லாமே நல்லதே நடக்கும், நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவோ திங்கிங்கோடு இருங்க. அப்படி நீங்கள் இருக்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரொம்ப முக்கியமாக இதை நீங்கள் கவனிக்கணும். ஈர்ப்பு விதியை நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதே இருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.